ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் இஷ்யூ தான். ஏன்னா குக் வித் கோமாளி செட்டில் அவரை மாகாபா ஆனந்த் அண்ட் புகழ் கானா வினோத் இப்படின்னு 3 பேரும் குடிச்சிட்டு அவரை அடிச்சிட்டதா ஒரு புகார் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து மாகாபா ஆனந்தும் புகழ் அண்டு கானா வினோத் இவங்க 2 பேரும் ஒரு மீடியாவில் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஏங்க அவரை அடிக்க போகிறோம் அண்ட் அவர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் கணவர் இருக்கும்போது இத்தனை நாளாக நீ அவர் கூட தானே இருந்த, இன்னைக்கு ஏன் கூட அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை. அண்ட் அவன் இப்படிதான் ஒவ்வொரு தடவை ஃபேமஸ் ஆகணும்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருப்பான் அண்ட் ஃபேமஸ் ஆகணும்னு இப்படி பேசிட்டு இருப்பான். அவன் பேச்செல்லாம் எங்க நம்புறீங்க? அவன் பண்ணதை ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதை கேட்காம எங்ககிட்ட வந்து நாங்க தான் தப்பு பண்ற மாதிரி எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதில் சொன்னாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இப்போ பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா இருந்த அரோரா கிட்ட திவாகர் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அண்ட் திவாகரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் இந்த மாதிரி தான் நடிப்பாரா அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை நடந்ததுன்னே எனக்கு தெரியாது அண்ட் அந்த செட்டில் நான் இல்லவும் இல்லை. அந்த செட்டில் இருந்தவங்க தான் அதை பற்றி பேசணும், அதை பற்றி நான் தெரியாமல் பேசவும் கூடாது. இதில் என்னோட கருத்துன்றது நான் முன்வைக்கவே முடியாது. எனக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியல அண்ட் உண்மையிலுமே அடித்தாங்களா இல்லை அடிக்கலையா இப்படின்னு யார் மேலேயும் என்னால் தப்பு சொல்ல முடியாது. அதனால் பிரச்சனை நடந்தவங்க கிட்ட தான் நீங்கள் அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவர் எப்பயுமே இயல்பாகவே அப்படி தான் இருப்பார். அவர் வேணும்லாம் நடிக்க மாட்டார். ஒருத்தர் இவ்வளோ நடிக்கணுன்றதுலாம் அவசியமே இல்லை அண்ட் முடியவும் முடியாது. அதனால் அவரோட கேரக்டரே அப்படிதான், என்னதான் பண்ணாலும் அதை சரி பண்ணவே முடியாது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டு முடிவு பண்ணிக்காங்க அப்படின்னு அரோரா சொல்லியிருக்காங்க. அரோரா கிட்ட ஏன் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, பிக் பாஸ்ல எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க, அதனால அவரோட கேரக்டரை பற்றி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க. அண்ட் அரோரா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரோரா சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.